இந்த தேங்காய் போய் நாட்டு காசில் வந்து இவங்க 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எஜிப்ட் நாட்டிலேருந்து வரக்கூடிய மாங்காய். பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் சீஸும் இருக்குது. என்ன சொல்லுவோம், மையக்கான்னு சொல்லுவோம். இது என்னது, மரவள்ளி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் இந்த என்ட்ரன்ஸால் நம்ம உள்ளே போக போகிறோம். பார்க்குறது உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவான ஷாப்பும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய ஷாப்புகள் வந்து மூடி இருக்கிறாங்க. இனிமேல் இந்த நேரத்தில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஈவினிங் மாதிரி தான் அவங்க சம்டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நைட்டில் வந்து சொன்னால் இந்த ஷாப் எல்லாமே திறந்துருக்கும். அது சம்டைம் இப்போ சலா டைமாக இருக்கலாம், இல்லை சலா டைம் இப்போ தான் 10:30 இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து சொன்னால் இந்த கடைகள் மூடி இருக்குது என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டோட வந்து ஈவினிங் டைமில் தான் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கிற காரணம் வந்து காலை நேரத்தில் வந்து இருக்கிறோம். மார்னிங்கில் வந்து எப்படியுமே க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபுல்லாகவே அல்மரா ஐடியும் அதே மாதிரி நதக் மாதிரி கம்பெனியில் வந்து யோகட், மில்க் ஐட்டங்கள், அதே மாதிரி லெபன் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மில்க் ஐட்டங்களும் அதே மாதிரி யோகட் ஐட்டங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கிற சீஸ் ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் சீஸும் இருக்குது. ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 ரியால், 13 சொன்னால் 1300 ரூபா ஸ்ரீலங்கா காசுப்படி. அல்மராய்டு வந்து பட்டர் இருக்குது, 54 ரியால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து காய்கறியில் பார்க்கலாம் என்ன காய்கறி இருக்குதுன்னு. பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, பாகக்காய் இருக்குது, அதே மாதிரி இது நமக்கு தெரிய சுரக்காய் இருக்கும், இது பம்கின் இருக்குது, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம நாட்டில் என்ன சொல்லுவோம், மையக்கான்னு சொல்லுவோம். இது என்னது, மரவள்ளி கிழங்கு. பப்பாசி இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து வாடி போயிருக்கு, இதெல்லாம் வாங்க முடியாது. பீட்ரூட் இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் இருக்குது, வெண்டிக்காய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, தேங்காய் 3 ரியாலுக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காயில் வந்து நாட்டில் வாங்குறதான்னு சொன்னால் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கலாம், அதை விட கம்மி ப்ரைஸில் கூட வாங்கலாம். இது சின்ன தேங்காய். இந்த தேங்காய் போய் நாட்டு காசில் வந்து இவங்க 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தேங்காய் தோட்டங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். இதை விட பெரிய காயை கூட நல்ல ப்ரைஸில் கொடுக்கலாம். இந்த சின்ன காயை இவங்க வந்து இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னா, பெரிய காயை வந்து இதை விட பெருசாக இருக்கிற காயை வந்து கண்டிப்பாக ஒரு 10 ரியாலுக்காலும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி லாபம் பெறக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் தேங்காய்.
பாருங்கள், இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லதாக இல்லை. எல்லாம் வெடிச்சு போயிருக்குது, காஞ்சி போனது இருக்குது. இது பெரும்பாலும் வந்து ஒயில் எடுக்கத்தான் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் கூட இது வந்து இங்கே 3 ரியாலுக்கு 300 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. அடுத்த இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து திராட்சை பழம் வச்சுருக்காங்க. இது ஒரு கலர், இது ஒரு கலர், டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இது ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. இது பியாஸ், நிறைய மாங்காய் இருக்குது. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எஜிப்ட் நாட்டிலேருந்து வரக்கூடிய மாங்காய். 5 ரியால் கிலோ வந்து 5 ரியால் போட்டுக்கிறாங்க. இது வந்து சீலா தெரியல இங்கே. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற இடம் வந்து என்னுடைய ஃபேவரிட் பெர்ஃப்யூம் வச்சுருக்கிற இடங்கள் தான் இது. 10, 12, 34, 30ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைஸில் போட்டுக்கிறாங்க. நிவியோட தான் பெரும்பாலும் நான் எடுப்பேன் பிராண்டில். அண்ட் அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம காட்டுற இடங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலை, இதை பற்றி நம்ம பேசலைன்னு கேட்டால் நமக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இந்த இடங்கள் நம்மளை பார்த்துட்டு தான் போக முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டான்ஸிங் பொம்மை கூட இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்பெஷலான இடம் தான் போயிட்டு இருக்கிறோம். அதாவது என்னோடய ஃபேவரட் ட்ரிங்கை வாங்கத்தான் நான் போயிட்டுக்கிறேன். அதாவது அல்மராயிட்ட சாக்லேட் ட்ரிங்க். அல்மராயிட்ட சாக்லேட் மில்க் ட்ரிங்கை வாங்கத்தான் போயிட்டுக்கிறேன். 2012லேருந்தே என்னோடய ஃபேவரட் தான் இந்த அல்மராயிட்ட சாக்லேட் மில்க் ட்ரிங்க் வந்து. இது வந்து 3 ரியால் போட்டிருக்கிறாங்க, அதை தான் வாங்கினேன். 2 ரியால் போட்டிருக்கிறாங்க, அதை தான் வாங்கினேன்.